இந்த லடாக்கில் இத்தனை நாள் இருந்தேன், இத்தனை நாள் கேட்காம பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டுங்கிறாங்க பர்மிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா பர்மிட்டே எடுத்துன்னு வரல, என்ன தான் பண்ண போகிறாங்களா தெரியல. பர்மிட்டெல்லாம் கேட்குறாங்க, அது ஒரு ரூமில் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 17ஆம் நாள் வந்து கடந்து போய்க்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து க்ளோஸ் ஆனதுனால இப்போ நம்ம வந்து இந்த லே சுற்றி உள்ள பகுதிகள் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லே மார்க்கெட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லடாக்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பெஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து அதுவை தான் நம்ம வந்து இப்போ கேப்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த லேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. லடாக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய குருத்வாரா. அது பார்த்தீங்கன்னா லேலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மானஸ்ட்ரி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டரில் இருக்குது. இது மூணும் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 3 பிளேஸை வந்து இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அது வண்டி வேறு நம்ம எடுத்து ரொம்ப நாளாச்சு. அதாவது ஒரு 8-9 நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி நம்ம எடுக்கவே இல்லை. வண்டிக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு 3-4 பிளேசஸ் அப்படியே கொஞ்சம் அப்படியே போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வரலாம் அன்பா. சரி, ஓகே அன்பா, சரி வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் லாக் பண்ணியாச்சு. பட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீயும் அப்புறம் 2 ரொட்டி தான் சாப்பிட்டோம். பட் அப்புறம் நம்ம இன்னும் எதுவும் சாப்பிடல. பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற குருத்வாருக்கு போகிறதுக்கு 1 மணி ஆச்சுன்னா நம்ம அங்கேயே கூட சாப்பிட்லாம். அங்கே சாப்பாடு போடுவாங்களான்னு தெரில. நம்மளோட வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், எதுவும் பேகுங்க எதுவுமே இல்லாமல் எவ்வளோ சும்மா அப்படியே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி குட்டின்னு ஒரு டாய் வண்டி மாதிரி இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து எந்த பேக்குமே இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக போகிறோம் பாஸ். எல்லா பேக்ஸ் வந்து நம்ம ரூம்லேயே நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக போகலாம். இந்த மாதிரியெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா, ரொம்ப நாள் இல்லை, நம்ம போயிருந்தே இல்லை. சரி போகலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பின்னாடி வர வண்டி வருது, அதனாலவே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். இப்படி போகணுமா லொக்கேஷன் வேறு கரெக்டாக காட்ட மாட்டேங்குது. பின்னாடி தான் போகணும், ஆனால் பின்னாடி வழி இல்லையே. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்தோன்றதே நமக்கு தெரியாமல் போகுது. இப்படியே போகலாம், இப்படி போய் சுற்றி தான் போகணும். ஆனால் அப்படி போனால் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அங்கே ரோடே இல்லையே மார்க்கெட்டுக்கு. சரி, எப்படியோ சந்தில் பூந்து போக வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஓ, ரோட் பிளாக்கா? அப்படி இருக்கா? ரோடு இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை. ஆனால் ரோடு க்ளோஸு. சந்தோஷம். வண்டி எடுத்த தட்சணமே ரோடு க்ளோஸு. அதாவது நம்ம வந்த இடத்துல தான் நம்ம போகணும். வேறு பிரைட்னஸ் வேறு வைக்கல. இங்கே ரோடு இருக்கு. ரோடு இருக்கா? ரோடு இருக்குது, ஆனால் வீட்டுக்கு தான் ரோடு இருக்குது. சரி போய் பார்ப்போம். சந்து பொந்தில் போக வேண்டியதாக இருக்குது. நம்ம லாஸ்ட் நைட் எப்படி வந்தோன்றதே நமக்கு தெரியாமல் போகுது. रोड इधर नहीं है. ले मार्केट ले முதல்ல எடுத்துன்னு தோசனமே இந்த மாதிரி ஹடாவிடியா. நம்ம இருந்த ரூம் பக்கம் தான். அவங்க வண்டி வந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம வண்டியை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டோம். அதனால் ரோடெல்லாம் தப்பு தப்பாக போச்சு. ஓகே ட்ராவல்ஸு. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இப்படி தான் வந்தது. இப்படி தான் இருந்தது. இப்போ நான் ஞாபகம் வருது. Military officer getting chai, Maggie.
கோதர் செட் ஆகி கோல்டன் ரெட்ரீவர் அப்படின்னு சொல்லுவாங்க நாய்ங்களை. இப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கு. இப்படி தான் நம்ம லாஸ்ட்டாக வந்தது. ஆனால் நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போது நைட்டு. இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ஒரு வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியும் கொஞ்சம் சூடாக வருது. வெயில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்பா சாமி இப்போ தான் கொஞ்சம் உயிராக வருது. இப்படியே இருந்தாவே போதும், கோல்டே வேண்டாம் இதுக்கு மேலே. எல்லாம் பார்க்கிங் வண்டிங்க தான் இங்கே. அதாவது அங்கே உள்ளெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அந்த ரூமும் பக்கத்தில். அதனால எல்லாருமே வந்து இங்கே வண்டிங்க எல்லாரும் பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா இங்கேருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அக்கா இங்கே நின்றுங்கிறாங்க பார்க்கிங்காக. இப்படி தான் நான் போகணும். ஆமாம், ஏதோ ஓட்டும் போது ஏதோ ஃபஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரி இருக்குது. இத்தனை நாள் வண்டி எடுக்காதனால ஏதோ நம்ம புதுசாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இருங்கங்கள் அந்த பக்கம் நம்ம ஓடிடுறேன். நம்மளோட வண்டியோட ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பஞ்சாபில் சேஞ்ச் பண்ணது, அப்புறமா ஆயிலே சேஞ்ச் பண்ணவில்லை. அதனால் ஒரு ஆயில், கேர் பாக்ஸ் ஆயில், இன்ஜின் ஆயில் 2 நம்ம வாங்கின்னு போய் 2ம் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வண்டி ஒரு மாதிரியாக வண்டி வந்து ஜர்க் ஆகுது, ஆஃப் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் ஆகுது. ஏன்னா இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோம், அப்போவே ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், மறந்துச்சு. சரி இப்போ பண்ணிவிடுவோம். ஆயில் வாங்கிட்டு ஸ்பேர் ஷாப். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிலுங்களை லோக்கல் ஆயில் போட்டு கம்பெனி ஆயிலாக சொல்லிட்டு ஏமாத்துறானுங்க. ஹோண்டா சர்வீஸ் ஸ்பேர், நம்மளது ஹோண்டா தான். ஆட்டோமொபைல் ஷாப் எங்கே இருக்குது? அந்த தினமும் வந்து ரொட்டி மாதிரி இருக்குது, சாப்பிட்டு நெஞ்சு அடிக்குது. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து வீட்டில் பண்ணதில்லை, மைதாவில் பண்ணது. வீடு இல்லை, வீட்டில் பண்ணதில்லை, எல்லாம் மைதாவில் பண்ணது. அதனாலவே சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. எங்கடா ஆயில் இது ஸ்பேர் ஷாப்பு? இப்போ இல்லைன்னா என்ன, அப்புறம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹால் ஆஃப் ஃப்ரேம் என்ற ஒரு மியூசியம் தான் நம்ம போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதுங்க வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது ஓட்டும்போது. யாராங்க வண்டியை தந்துடும், ரோடுக்கு சைடில் விட்டுக்கிறான் பாரு, இடியட் ஃபெல்லோ. ஓகே, பிரச்சனை இல்லை, போயிடுவோம். இந்த ஊரில் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சா கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் பரவாயில்லையா, பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சாலும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த ஊரில் அதுவும் தெரிய மாட்டேங்குது. மோட்டோ ஷாப்பிங் இருக்குது, ஆனால் அது மோட்டோன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அது பையிங் என்டர்பிரைசஸ் மோட்டோ பேட்ரி ஷாப்பு. என்னடா அது, ஒரு லடாக்கே ஸ்மால் சிட்டி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்புங்க இல்லை, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேர் ஷாப்பும் இல்லை. சரி ஓகே, நம்ம போகலாம்.
நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வண்டி ஜென்ரல் சர்வீஸ் கொடுத்துருந்தோம்ல, அங்கேயே போயிடலாம். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஆட்டோமொபைல் ஷாப் இருக்குது. இங்கே தான் நம்ம கொடுத்தது, இங்கே கூட சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே இருக்குது ஆட்டோமொபைல் ஷாப்பு, ஆனால் புல்லட் ஷாப்பாக இருக்குது. யாராங்க இங்கே இருக்கா இல்லை வாங்கி வரணுமான்னு தெரியலையே. இது என்ன கடை? இது ஆட்டோமொபைல் ஷாப்புன்னு தான் போட்டுக்கிறாங்க. கேட்டு பார்க்கலாம். ओ भाई ऑयल चेंज है ना? मैं डियो लास्ट टाइम ये ना ऑयल इधर या ऑयल ओ भारत पेट्रोलियम कंपनी ये का नहीं है, मोटो का नहीं है, ओनली मैक कैस्ट्रॉल सेल तो है, सेल का यूज होता नहीं लेम सर, यही जाता है मैक का यहाँ पर जाता है। ये का ऑटोमोबाइल शॉप किधर है? इधर ये सामने ऊपर भी है ना, किधर? बलर का इधर आ हो गया। ये का ये नाम नला क्या चीज़ है? एक मिनट हाँ ये अंडा नहीं गेयर बॉक्स ट्यूब ऑयल। गेयर ऑयल, हाँ गेयर ऑयल नहीं है, ये ट्यूब है ना, ये का ऑयल। हाँ मैं समझ गया मुझे होता है छोटा सा। हो गया, एक मिनट आई विल गेट देयर। ऑयल का गेयर ऑयल मुश्किल मिलना है यहाँ, छोटा नहीं मिलेगा, बड़ा डब्बा मिलेगा। नहीं ये का छोटा ऑयल है ना, वो नहीं होगा सर गेयर ऑयल। நல்லா இவங்க கியர் பாக்ஸ் ஆயில் இல்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் ஆயில் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க. சரி நம்ம அங்கங்கன்னா கேட்டு பார்க்கலாம். ஆயில் மட்டும் வாங்கினது இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம், அவ்வளோதான். உங்களுக்கு மோட்டோ ஆயில் கிடைக்கல, அதனால திரும்ப இப்போ நம்ம வந்து லோக்கல் ஆயில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆயில் 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சு. சொன்னோன்னா 2000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இது வந்து 2000 கிலோமீட்டர் மேலே ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக பாருங்கள் ஆயில் எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கருப்பாகுது. ஏ ஆயில் खत्म हो गया? भाई ये ऑफ का ये एंड ऑफ का इधर हो गया. ஏன்னா இதில் ஃபுல்லாக ஊற்றுறது போல இதில் ஆஃப். ஏன்னா கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லைன்னா வந்து அவ்வளோதான், அப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சீக்கிரம் ஊற்றுங்க, நான் போகணும். चेक कर लेते हैं। ठीक है सर्विस कर देते हैं, ठीक है ठीक है, तरतीब नहीं, 2 बंदे देखे सर्विस मांग रही है और स्टार्ट ये का 800 ml मिल जाएगा इसमें। 800 ml क्या बोल रहे हैं? हाउ मच? ये का 800 ml ओनली। मैं टेलिंग ये का ऑफ, ये का गियर बॉक्स ऑयल यू पुट 800 इसमें डाल दो, 100 उसमें डाल दे, बस वही है। ஏன்னா இதில் ஃபுல்லாக ஊற்றுறதுனா From here, ஆ and less of the other side. ஓ ஆ ஓகே Okay. ஓகே பஸ். இங்கே வந்து என்ன ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பேருங்களே அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது,
ஸ்பார்க் ப்ளக்கும் நம்ம வாங்கியாச்சு. திரும்ப வண்டி ஊட்டன் பண்ணிட்டு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஆயில் கிடைக்காம சுற்றிங்கிறோம். வேறு வழி இல்லாமல் திரும்ப லோக்கல் ஆயிலே போட வேண்டியதாக போச்சு. சரி, ஐயோ நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்கணும், மறந்துட்டுமே. சரி, ஓகே, ஏடிஎம்மில் தான் போய் ட்ராப் பண்ணணும் போல். ஏடிஎம் பார்த்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம். பாஸ் இப்போ ஏதோ க்ளோஸில் இருக்கா, அப்புறமா ஓப்பன் பண்ணுறாங்களாம்மா, அப்புறம் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ நம்ம வந்து குருத்வாருக்கு போகலாம். இங்கே இருக்கிற குருத்வார் எப்படி இருக்கான்றதை போய் பார்க்கலாம். இங்கே இப்போ தான் நல்லா கொஞ்சம் 30, 40, 50 போகுது. இருங்க, இங்கே இருக்கிறாங்க, எங்கிட்ட கேட்கலாம். वो भाई इधर गुरुद्वार कितना किलोमीटर? हाँ, गुरुद्वार होगा भाई 25-30 किलोमीटर। इंग्लिश का बोलो। 25 या 30 ये का किलोमीटर गुरुद्वार। गुरुद्वार 25-30 मान के चलो, हो गया। यहाँ से जाना है। ஓகே ஓகே நண்பா. 20-30 கிலோமீட்டர், அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது. சரி, பார்க்கலாம். அந்த பக்கம் நம்மளுக்கு இன்னொரு பிளேசஸ், ஒரு 2 பிளேஸ் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒருத்தரது வந்து ஒரு வண்டி வந்து இங்கேருந்து அனுப்ப வேண்டியது இருக்குது. அவங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வரல அப்படியே சொல்லிட்டு அவங்களுக்கு போயிருக்கு மெசேஜ். அதனால் நம்ம அப்படியே இங்கேருந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது ஒன்று இருக்குதான். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அந்த சேஃப் எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு அங்கே கேட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு மானஸ்ட்ரிக்கு போயிட்டு அப்புறம் குருத்வார் போகிறதா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவோம். அவ்வளோதான். வண்டிங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்குது. அசாம் வண்டியெல்லாம் இங்கே இருக்குது, கேட்டு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேஃப் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி போடுறதுக்கு இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கன்னியாகுமரியிலேருந்தும் அப்புறமா பெங்களூர் வந்தும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்களே, அவங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போட்டிருக்காங்களாம். அவங்க போட்டு 15 days ஆச்சு. பட் இன்னும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வண்டி நிற்க வச்சு 15 days ஆச்சு, பட் இன்னும் அனுப்பாமக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் வண்டி, அப்புறமா இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வண்டி. இந்த 2 வண்டியும் வந்து இன்னும் சென்ட் ஆகிறதுக்கு 15 days ஆகுமா. ஆல்ரெடி 15 days ஆயிடுச்சு. அங்கே ஒரு 2 வண்டி, இங்கே ஒரு வண்டி. இங்கே பாருங்கள், வண்டிங்கெல்லாம் லைனாக நிற்கிது. ஆனால் இன்னும் எந்த வண்டியும் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகலை. சைக்கிளுங்கள்லாம் கூட இருக்குது. இவ்வளோ வண்டிங்க ஊருங்களுக்கு போகாமல் ஸ்ட்ரக் ஆகிட்டுக்குது. ஒரு மாதம் ஆகுது ஒரு வண்டியை வந்து அனுப்புறதுக்கு லடாக்லேருந்து. ஆனால் எதுக்கு வந்து இவ்வளோ லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வண்டிங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் மேலே தான் போகணும். ஸ்ரீநகர் ரோடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் லைட் வெஹிக்கல் தான், ஹெவி வெஹிக்கலுக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கலையா. அந்த ரோடு வந்து ஓப்பன். ஹெவி வெஹிக்கலுக்கு எப்போ வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா அப்போ தான் இந்த வண்டிங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 days ஆகுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வண்டிங்க போகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு இப்போ நம்ம போகலாம். இங்கே நம்ம விசாரித்து அவங்களுக்கு ஃபோட்டோங்கெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இன்னும் வந்து ஒரு 15 daysல அவங்களுக்கு வண்டிங்கெல்லாம் பார்சல் போயிடும். இப்போ நம்ம போகலாம் இங்கேருந்து.
ஓகே அண்ட் பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து குருத்வார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இருக்கான். நம்ம லொக்கேஷன்லும் அப்படி தான் காட்டுது. அங்கே போயிட்டு வந்துடுவோம். நம்ம 2 மணி ஆகிவிட்டது. போயிட்டு அப்புறமா வரும்போது அந்த மானஸ்ட்ரியும் அப்புறமா அந்த மியூசியமும் பார்த்துட்டு போயிடலாம். என்ன இது ஸ்பீடை ஒன்றும் வரலையே. क्या I am going here Gurudwar. Permit? Permit என்னடா இது பர்மிட் எல்லாம் கேட்குறாங்க. அது வேறு ரூமில் இருக்கு. நம்ம வீடியோ 1 மினிட். இப்போ போய் கேட்டுங்கிறாங்க பாருங்க, இத்தனை நாள் இல்லாமல். ஆனால் பர்மிட் நம்ம எடுத்திருந்தோம்ல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தோம். Number 3, sir. Your name? கோகுல். Where are you from? சென்னை. Thanks. தேங்க்யூ. அதாவது நீங்கள் அங்கேருந்து வரும்போது கேட்டிருந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் போகும்போது கேட்குறீங்களே, நியாயமா? நான் அந்த ஒரு பர்மிட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் எல்லா பக்கம் கேட்டிருந்தாலும் இன்னும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தா காட்டியிருக்கலாம். ஆனால் எங்குமே கேட்கல. ஒரே ஒரு இடத்துல, அதாவது அந்த டாங் வில்லேஜுக்கு போகும்போது ஒரு வாட்டி கேட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் எங்குமே கேட்கல. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதாவது நம்ம 7 days அப்படின்னு தான் நம்ம போட்டிருந்தோம். அதாவது 2ஆம் தேதிக்கே வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஆனால் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ரோடு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அதனாலவே நம்ம பார்க்கல. சரி, அதனாலவே நம்மளால் போக முடியல. இப்போ எதோ நாங்கள் என்கிட்ட கேட்டிருந்தா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, பட் என்ன நீங்கள் இன்னும் போகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா நான் இதுதான் சொல்லியிருப்பேன். நீங்கள் 2 பக்கம் ரோடு க்ளோஸ் பண்ணது நாங்கள் எங்கேருந்து நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்டிருப்பேன். இப்போ ரோடு வந்து க்ளோஸில் இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அங்கே நம்ம ஆல்ரெடி அந்த பேங்காங் நம்ம முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த மணாலி செக் போஸ்ட்லேயே நம்ம வந்து என்ட்ரி போட்டிருக்குறோம். அதாவது பிஃபோர் 7 days பிஃபோரே வந்து நம்ம அங்கே என்ட்ரி போட்டிருந்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை. ரோடு க்ளோஸ் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அதனாலவே நம்ம போல. இதுதாங்க லடாக்கில் வந்து பெரிய குருத்வார். அண்ணா வண்டி எங்கே பார்க் பண்ணுறது? ஓ, எவ்வளோ வண்டி நிற்க வச்சுக்கிறாங்க. அது வேறு எல்லாம் புது புது வண்டிகளாக இருக்குது.